உசுறுனா என்னான்னு நம்ம நிறைய தடவை பேசிகிட்டு இருக்கோம். பசியும் தாகமும் எதுக்கு இருக்கோ அது உசுரோடு இருக்கும். அதான் வெளியில் வெளிச்சமாக தெரியும். விதைக்குள்ள பசியும் தாகமும் கொஞ்சமாக இருக்கும், தூக்கத்தில் உசுறு இருக்கிற மாதிரி. ஆனால் அது வெளியில் தெரியாது. யாருமே அதை எழுப்பி விடலைன்னா அப்படியே செத்துரும். தூக்கங்கிறதே ஒரு தற்காலிகமான மரணம் தானே. அதனால் விதைக்குள்ள பசியும் தாகமும் இருக்குது, ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. அந்த பசியும் தாகமும் விரிவடைஞ்சதுன்னா அது முளைக்கும். எந்த விதைக்குள்ள பசியும் தாகமும் இல்லையோ, அது வெளியில் விரிவடையிலையோ, அது மரமாவோ செடியாவோ வராது. பசிக்கு உணவும் தாகத்துக்கு தண்ணியும் குடிக்கிறோம்ல நம்ம, கருவுக்குள்ளேயே அப்படி தான் வளர்கிறோம். நம்ம கல்லறைக்கு போகிறதுக்கு அப்புறம் பசியும் தாகமும் இருக்காது. இந்த பசியும் தாகத்துக்கும் உணவு அதிகமாக எடுக்கிறோம் பாருங்க, அதுவே அந்த பசியும் தாகத்தையும் அழிச்சிடும். பசி தாகம் இருந்தால் தான் உணவு எடுக்கிறோம். சாப்பிட்ட உடனே அழியிறது எது? பசியும் தாகமும் தான். எந்த பசியும் தாகமும் வந்து நம்மளை எழுப்புதோ அதுவே அழிஞ்சு போயிடும். உணவு தண்ணியை நிறையா குடிச்சிட்டோம்னா. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பசியை வச்சுக்கணுன்னாங்க. இந்த பசியால் என்ன பிரயோஜனம்? வேறு பசிக்காகவே வாழுறோமா? உலகமே பார்த்திங்கன்னா அப்படி தான். புலிக்கு பசியும் தாகம் இல்லைன்னா ஆட்டை திங்கவே திங்காது. ஆட்டுக்கு பசியும் தாகம் இல்லைன்னா ஃபுல்லாக திங்காது. இந்த பசியும் தாகம் இருந்துட்டு உலகத்தையே சுத்த விட்டுக்கிட்டு இருக்குங்க. இதை சமத்தாக கையில் வச்சுட்டா நம்ம பத்திரமா வாழலாம். இந்த பக்கத்தில் பாருங்கள், இந்த புல்லுலாம் செத்து விட்டு என்னங்க ஆச்சு? பசியும் தாகமும் இருக்குது, ஆனால் குடிக்க தண்ணி இல்லை. இந்த பக்கம் பாருங்கள், ஒரே பச்சை பசேல்னு புல்லு காடுங்க. ஒரே இடத்துல தான் இருக்குது. ரெண்டும் சமமான தரை பரப்பு தான் பாருங்கள். காரணம் இது உள்ள ஈரம் இருக்குது. உணவுங்கிற ஒன்று வேணுங்கும் பொழுது அங்கே ஈரம் வேணும். அப்போ தான் பூமியில் அதை எடுத்துக்கிட்டு பத்திரமா வாழ முடியும். இதை தான் சொல்லுது, உணவெனப்படுவது நீருடை நிலைமை. உணவெனப்படுவது நீருடை நிலைமைன்னு சொல்லுது தமிழ். இப்போ நம்ம தாகம் எப்போ எடுக்கும்? கோடை காலத்தில் தாகம் எடுக்கும், தண்ணி குடிப்போம். மழை காலத்தில் தாகமே எடுக்காது, தண்ணி குடிக்க மாட்டோம். சரியா? அப்போது கோடை காலத்தில் தாகம் எடுக்காமல் இருக்குன்னா நல்ல குளிர்ச்சியான இடத்துல இருந்தோம்னாலே தாகம் எடுக்காது. இப்போ ஊட்டி பார்க்க போகுங்களேன், ஏற்காடு ஊட்டியை பார்க்க தாகமே எடுக்காது. நல்லா சித்திரை மாதம் வெயில் நின்றுக்க தாகம் எடுக்கும். இந்த பையன் செடியை இப்படி வெயிலில் வச்சு விட்டாரு. இங்கே பாருங்க, வெயிலில் வச்சு விட்டாரு. இப்போ என்ன ஆகுது? நாலா பக்கமும் வெய்ய போசிட்டு கொள்ளுதுங்க. இந்த பயம், வயல்லையும் தண்ணி இல்லை, வரப்புலையும் தண்ணி இல்லை. இந்த பயமே ஈரம் இருக்கும், பயந்தே செத்துரும். பயத்திலே செத்து போகிறது நிறையா உண்டு. நல்லா கொழுன்னு கிளியை வளர்த்து நீங்கள் ஒரு அறை உள்ள வச்சு ஒரு 10 பசியோட 10 பூனையை வச்சு கிளியை கூட்டுக்குள்ளே வச்சு பாருங்கள். கிளியை நல்லா கொழுன்னு வளர்த்து ஒரு அறைக்குள்ளே வச்சு கூண்டுக்குள்ளே வச்சு அறைக்குள்ளே 10 பூனையை பசியோட விட்டு கதவை சாத்திடுங்க. கிளி இலைக்குமா தெரியுமா? இலைச்சி போயிடும். ஏன் என்னைக்கு இருந்தாலும் நம்மளை இந்த பூனை கொண்டுடும். அது மாதிரி இந்த அடிக்கிற வெயிலை பார்த்து இது ஈரத்தெல்லாம் உறிஞ்சிடும், நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும். சரியா? விதைக்குள்ள தண்ணி போகலன்னா விதை முளைச்சி வெளியில் வராது. ஆனால் செத்ததுக்கு அப்புறம் தண்ணி இருக்கும் நம்ம உடம்புல, உசுறு இருக்காது. அப்போ எதுவுமே உசுறு? பசியும் தாகமும் தான் உசுறு. தண்ணீரும் உணவும் அதை அழியாமல் காப்பாற்றுறதுக்காக வந்தது, அதுக்கு துணையாக வந்தது. நம்ம அதையே ஊற்றி அழிச்சுடுவோம். ஒரு இருண்ட வீட்டு நிறையா எண்ணெய் ஊற்றி அடிக்கிருக்கோம், வெளிச்சம் இருக்குமா? எங்கே முட்டிக்கிட்டே கிடப்போம். சரியா? ஆனால் ஒரு சின்ன தீபத்தை ஏற்படுத்தினீங்கன்னா அந்த எண்ணெயை வச்சுட்டு காலங்காலத்துக்கு வெளிச்சம் வரும், எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அந்த மாதிரி பசியும் தாகமும் தீபம் மாதிரி அதுக்கு துணையாக நிற்கிற ஒன்றுக்கு பேர் தான் உணவு. சரிங்களா? அதுக்கு பூமியில் துணையாக நிற்கிறதுக்கு பேர் அந்த அந்த வெப்பத்தையும் தாகத்தையும். இந்த நீருக்கான தேவை தாகம், உணவுக்கான தேவை பசி. இதை சமநிலைப்படுத்துறதுக்காக வந்தவங்க தான் நீரும் உணவும். பசிக்கு துணையாக இருக்கிற ஒன்றாக வந்தது தான் உணவு. அந்த உணவு இந்த தீயினுடைய அளவு அதிகரிக்கக்கூடாது, தீ இல்லாமல் அழிஞ்சிடவும் போயிடக்கூடாது, தீக்கு துணையாகவும் இருக்கணும் உணவு. தண்ணீரை ஊற்றினா விளக்கு தெரியுமா? திறமை உள்ள யாராவது ராமலிங்க மாதிரி ஏற்றினாதான் ராமலிங்க தண்ணியை ஊற்றி விளக்கு ஊற்றினாதான் சொல்கிறாங்க. நம்ம எண்ணெய் ஊற்றினா தான் விளக்கு தெரியுது, தண்ணியை ஊற்றினா அமைஞ்சு கொடுக்குது. நம்ம அம்மா பெரிய திறமைசாலி இல்லை போல், அல்லது பொய் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் உசுறு வாழணுன்னா தண்ணி வேணும். இப்போது கடும் கோடையில் எங்கே போய் தண்ணி முடிக்கிறது? அதனால் என்ன செய்கிறோம்? நம்ம அந்த குளிர்காலத்தில் இருந்த சூழலை உருவாக்குறோம். அந்த செடியை வெப்பம் தாக்காமல் பண்ணுறோம்.
பக்கத்தில் ஆழமாக மண் இருக்குது, நல்லா உயரமாக போட்டு நிறைய சேர்த்துக்கும். இப்போ இந்த கொலபலப்பான கத்தியை தாண்டி சூரியன் வந்து சுடவே முடியாது, கீழெல்லாம் குளிர்ச்சியான மண்ணாக இருக்கும். அப்போ அது பின்ன இருக்கிற ஈரமே போகிறோம், இந்த செடிக்கு தண்ணியாக ஊற்றுறனாலும் வளர்ந்துடும். நமக்கும் அப்படி தான். நல்ல நிழல்லே இருக்கிறவங்களுக்கு நிறையா பசிக்காது, சரியா? நல்லா கடுமையாக வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு பசிக்கும். பசியை எழுப்ப கற்றுக்கணும், பசியோடு வாழ கற்றுக்கணும். பசி தான் நோய்களை அழிக்கக்கூடிய மருந்து, சரியா? உயிர் இல்லைன்னா நம்ம உடம்பே என்ன செய்யும்? தண்ணியில் கரைஞ்சி போயிடும், புழு வச்சிடும், பூச்சி வச்சிடும். நம்ம புழு வச்சு பூச்சி வச்சாமல் இருக்கிறதுக்கு யார் நம்மளை காப்பாற்றிருக்கான்னு நினைக்கிறீங்க? நோய் எதிர்பார்த்தலா? நோய் எதிர்பார்த்தலாம் என்ன? பசியும் தாகம் தான், சரியா? புழுக்களுக்கு கூட பசி இருக்கிறதுனால தான் மலத்தை சாப்பிடுது. பசி குற்றமற்றது, எல்லா உயிரையும் வாழ வைக்கிறதுக்காக வந்தது. அந்த பசியை நம்ம புரிஞ்சுக்கணும். பசிக்கு பயந்துக்கிட்டு பூச்சாண்டிக்கு பயப்படுற மாதிரி நம்ம பசியை அழிச்சுக்கணும். பசி தான் உண்மையாகவே மருந்து. கேன்சர் செல்களை கூட சாப்பிடுறதுன்னு சொல்லி நோபல் பரிசே வாங்கிட்டாங்க. அதனால் பசியை எழுப்ப கற்றுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் தயாரிக்கிற உணவு பசிக்கு துணையாக இருக்கிறது மாதிரி இருக்கணும். அதுதான் தமிழர் வேளாண்மை முறை, சரியா? நன்றி, சந்திப்போம்.